அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன? இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியினர்களுடைய வாழ்வில் இது பிரம்மன் எழுதிய விதி. இதை யாராலும் மாற்ற முடியாது. அந்த வகையில கும்பராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாம இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற மாதங்களை விட இந்த புரட்டாசி மாதத்திற்கென்று ஒரு தனி பெருமையும் சக்தியும் இருக்குதுங்க. கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாகிய திருவேங்கடத்தை இன்னமுதன் வைகுண்டத்தை விட்டு பூவுலகின் திருவேங்கடமலைக்கு எழுந்தருளி கோவில் கொண்ட மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம். அப்படிப்பட்ட இந்த மாதத்துல கும்பராசியை சேர்ந்த விட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம், புரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜென்ம ராசியில் நிலை கொண்டிருந்த சனி பகவான் ராசிக்கு விரயஸ்தானமாகிய மகரத்திற்கு மாறியிருப்பதால உடல் உபாதைகள் விலகி ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த புரட்டாசி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. வீண் அலைச்சல்கள், கடின உழைப்பு, தேவையற்ற பிரயாணங்கள் ஆகியவை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. இந்த புரட்டாசி மாதம் 21ஆம் தேதி ராகு தனஸ்தானமாகிய மீன ராசிக்கு மாறுவது கும்பராசினருக்கு அவ்வளவு நன்மை தராதுங்க. குடும்பத்தில் வீண் செலவுகள் அதிகரிக்கும். இந்த வீண் செலவுகளை விரய செலவுகளாக இல்லாமல் சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல நெருங்கிய உறவினர்களிடையே வீண் வாக்குவாதமும் ஒற்றுமையின்மையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. இப்படிப்பட்ட தருணங்கள்ல நீங்கள் இந்த வீண் விவாதங்கள் ஏற்படும் போது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வதன் மூலியமாக இந்த தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும். குரு பகவான் திருதிய ஸ்தானமாகிய மேசராசியில் நிலை கொண்டிருப்பதால கைப்பணம் எப்படி கரைந்தது என்பது தெரியாமல் விரயமாகுங்க. தற்போது நடைபெற இருக்கும் தசாபுக்திகள் அனுகூலம் இல்லாமல் இருக்கும் பட்சத்துல கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பது கிரக நிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்துல கூடுமான வரைக்கும் இந்த கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தத்தை தவிர்த்து கொள்வது உங்களுடைய எதிர்கால குடும்ப வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது. சிறு விஷயங்களுக்கு கூட அதிகமாக பாடுபட வேண்டி இருக்குங்க. திருமண முயற்சிகள்ல ஏமாற்றமே மிஞ்சுங்க. இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாம். இந்த சனி பகவானுடைய வக்ரகதி நீங்கி உங்களுக்கு சாதகமாக மாறும்போது நல்ல ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. நீங்க எவ்வளவுதான் முயற்சித்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல தடங்கல்கள், தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அந்த விஷயங்களை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் உங்களுடைய முயற்சிகளை மட்டும் நீங்கள் மேற்கொள்ளும் போது எதிர்பாராத நேரத்தில் நல்ல ஒரு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான போக்கு தென்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அஷ்டமஸ்தானத்திற்கு கேது மாற உள்ளதால முயற்சிகள் வீண் அலைச்சலும் தோல்வியும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்துல மாற்று யோசனைகளையும் நீங்கள் கையாள்வது மிகவும் நல்லது. கும்பராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் புரட்டாசி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சனி பகவானினால் ஜென்ம ராசிக்கு ஏற்பட்ட தோஷம் நீங்கி விடுவதால மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைப்பது உற்சாகத்தை தரும் விதமா அமைஞ்சிருக்குது. நிர்வாகத்தினருடைய ஆதரவு மனநிறைவை ஏற்படுத்துங்க. அன்றாட கடமைகள்ல உற்சாகம் மேலிடுங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ராகுவினுடைய நிலையினால சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த இடமாற்றத்தை மறுக்காது ஒப்புக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த இடமாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு பதவி உயர்வோ, ஊதிய உயர்வோ அல்லது உத்தியோகத்தில் சில சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இந்த இடமாற்றத்தினால ஒரு சிலருக்கு எதிர்கால நன்மைகளும் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் கும்பராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க. இந்த வேலை உங்களுடைய மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு வேலையா அமைஞ்சிருக்குது. இல்ல வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்க தாராளமாக மேற்கொள்ளலாங்க. இந்த முயற்சிகள்லையும் சிறிய முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குது. கும்பராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் புரட்டாசி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த மாதம் முழுவதுமே வர்த்தகம் சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் சுபபலம் பெற்றிருப்பதால சந்தை நிலவரம் மிகவும் அனுகூலமாகவே இருக்குங்க. அதனால விற்பனையும் உயர இருக்கு. விற்பனை உயரும் பட்சத்துல லாபம் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு.
இருக்குதுங்க. இந்த லாப அதிகரிப்பின் காரணமாக தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமான முயற்சிகளை நீங்க மேற்கொண்டீங்கன்னா இந்த முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் கிடைக்க இருக்குதுங்க. குறிப்பா கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு உற்சாகத்தை தரும் விதமா அமைஞ்சிருக்குது. உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் ராகு உள்ளதால கூடுமான வரையில் கடனுக்கு சரக்குகளை அனுப்பாமல் இருப்பது நல்லதுங்க. அப்படி கடனுக்கு நீங்க சரக்குகளை அனுப்புனீங்கன்னா நிச்சயமாக அந்த பணம் வருவது என்பது சந்தேகம்தான். முன்பணம் வாங்கி கொண்டு சரக்குகளை அனுப்புவது உங்களுடைய எதிர்கால தொழில் மற்றும் வியாபாரத்திற்கு மிகவும் நல்லதுங்க. சில்லறை வியாபாரிகள் அளவோடு லாபம் உண்டாகுங்க. இந்த லாபத்தை வைத்து உங்களுடைய தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். கும்பராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ இருக்கும் புரட்டாசி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறைக்கு அதிகாரம் படைத்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் அனுகூலமாக இல்லைங்க. மேலும் தனஸ்தானத்தில் ராகுவும் புரட்டாசி 21ஆம் தேதி மாறுவதால நிதி பற்றாக்குறை சற்று கடினமாகவே தாங்க இருக்கும். குறிப்பா திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய படங்கள்ல முதலீடு செய்வதற்கு முன் தீர ஆலோசித்து அதன் பின்னரே முடிவெடுப்பது மிகவும் அவசியங்க. ஏன்னா இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய படங்களினால் நஷ்டம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை ராகுவினுடைய சஞ்சார நிலை தெளிவாக எடுத்துக்காட்டும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக நல்லது. அனுகூலமற்ற தருணங்கள்ல நமக்கு நல்ல வழிகாட்டி கிரகநிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்துல அவற்றின்படி யோசித்து சிந்தித்து செயல்படுவது உங்களுக்கும் சரி உங்களுடைய குடும்பத்தாருக்கும் மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. கும்பராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் புரட்டாசி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாதம் முழுவதுமே அரசியல் துறையை தங்கள் பிடியில் வைத்துக் கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக இல்லைங்க. இருப்பினும் சனி பகவானுடைய இந்த ஜென்மராசி தோஷம் விலகி இருப்பதால கட்சியில் செல்வாக்கு குறையாதுங்க. ஆதரவு ஏற்பட இருக்குது. மேல்மட்ட தலைவர்களுடன் இருந்து வந்த சுமூகமான உறவு பாதிக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளதால ஜாக்கிரதையாக இருங்க. கட்சியில் எவரையும் நீங்க இந்த காலகட்டங்கள்ல நம்ப வேண்டாம். உயர்மட்ட தலைவர்களுடைய குறைபாடுகளை கட்சி பிரமுகர்களிடம் வெளியிட வேண்டாங்க. நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அவை நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தேவையில்லாத நீதிமன்ற வழக்குகளை இழுத்துக் கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் அறிவுறுத்துது. கும்பராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் புரட்டாசி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வி முன்னேற்றம் எந்தவித பாதிப்பும் இன்றி இந்த மாதத்துல நீடிக்க இருக்குதுங்க. சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு ஓய்வெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலும் ஏற்பட இருக்குது. பாடங்கள்ல மனதை செலுத்த இயலாதபடி சக மாணவர்களுடைய குறுக்கீடும் நட்பும் படிப்பும் முன்னேற்றத்தை பாதிக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல தாங்களுண்டு தங்களுடைய படிப்புண்டு என்று இருப்பது நல்லதுங்க. ஏன்னா தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்கள் ஈடுபடும் போது உங்களுடைய கல்வியை பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் புரட்டாசி மாதம் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அருகிலுள்ள நவகிரகங்களுடைய சன்னதியில் செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமை தோறும் முறையே நெய் மற்றும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வந்தால் சூரியனை கண்ட பனி போல் உங்களுடைய துன்பங்கள் அனைத்தும் பறந்தோடி எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது.